Welcome back, ladies and gentlemen. Fantastic Four First Steps finally release ஆயிடுச்சு. என்னோட personal most anticipated movie of the year நான் Fantastic Four First Steps தான் சொல்லுவேன். இப்போன்னு இல்லாம இந்த படம் எப்போ அனௌன்ஸ் ஆச்சோ எப்படா இதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இருந்தேன். பிகாஸ் ஃபைனலி மார்வல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி திரும்ப மார்வல் கிட்டே வந்துருச்சு. மார்வலோட விஷன் ஆஃப் Fantastic Four எப்படி இருக்கும், இந்த MCU-க்குள்ள இந்த Fantastic Four எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆப்வியஸ்லி டூம்ஸ்டே படத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம் அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாவே இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நான் இந்த படத்துக்கு வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா, இந்த 4 பேர் இந்த ஃபேமிலியை வந்து என்ன கேர் பண்ண வைக்கணும், அந்த ஃபேமிலியில இருக்க 4 பேரை எனக்கு வந்து பிடிக்க வைக்கணும் அப்படின்றது யோசிச்சேன். கேலக்டர்ஸ் பங்கமா இருக்கணும் அண்ட் ஒரு நல்ல போஸ்ட் கிரெடிட் சீன், இது மட்டும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஹேவிங் செட் தட் ஐ அம் வெரி ஹாப்பி. ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட தான் இந்த படம் ஃபுல்லாவே நான் பார்த்துட்டு இருந்தேன். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி எப்பாடா ஒரு வழியா ஒரு நல்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அடாப்டேஷனா இவங்க கொடுத்துட்டாங்கடா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த படத்தை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பெரும் மூச்சா இருந்துச்சு. மேட் சாக்மன் நியூ வாட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எப்படி இருக்கணும், இந்த 4 பேரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், இவங்க 4 பேருக்குள்ள இருக்க இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத கரெக்ட்டா தெரிஞ்சு பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு கேரக்டரையும் டிசைன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப காமிக் அக்யூரேட்டா இருந்துச்சு. ரீட், சூ, ஜானி, பென் இவங்க 4 பேருக்குமே அவங்களோட கேரக்டர்ஸ் காமிக்ஸ்ல எப்படி இருக்குமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. நான் சொன்னல, என்னோட போன வீடியோல கூட சொல்லியிருப்பேன், ரீட் ரிச்சர்ஸ் எப்படிப்பட்ட கேரக்டர், ஜானி ஸ்டார்ம் எப்படிப்பட்ட கேரக்டர், சூ எப்படிப்பட்ட கேரக்டர், பென் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன்ல, அதை தான் ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. ப்ராபபிலி என்ன பொறுத்த வரைக்கும் தி செகண்ட் பெஸ்ட் காமிக் புக்கி ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். காமிக் புக் ஃபிலிம் சொல்ல, ஒரு சில படங்கள் பார்க்கும்போது மட்டும் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இது வந்து காமிக்ஸ் மாதிரியே இருக்குடா, காமிக்ஸ் படிக்கிற மாதிரியே இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அது இந்த படத்துல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து டெட்பூல் அண்ட் வூல்வரைன்ல வந்துச்சு. அது எப்படி ஒரு பேஜ் அப்படியே காமிக்ஸ் பேஜ் திருப்புற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமே இருந்துச்சு. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான காமிக் புக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். லிட்டரலா ஒரு 10 இஷ்யூஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ஸ், இந்த ஜாக் கர்பி அண்ட் ஸ்டான்லியோட காமிக்ஸை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே கேப்பே விடாம படிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் ஜாக் கர்பி அண்ட் ஸ்டான்லியை பத்தி பேசும்போது, திஸ் மூவி இஸ் பியூர் டெடிகேஷன் டு ஸ்டான்லி அண்ட் ஜாக் கர்பி. ஸ்பெசிஃபிக்கா ஜாக் கர்பிக்கு, பிகாஸ் ஜாக் கர்பியோட பர்த்டே வச்சு தான் அந்த எர்த்துக்குலாம் நம்பரே கொடுத்திருக்காங்க, எர்த் 828 ன்னு சொல்லிட்டு. படம் முடியும் போது இவங்களுமே ஒரு மென்ஷன்மே கொடுத்திருப்பாங்க, ட்ரிபியூட் மாதிரி ஜாக் கர்பிக்கு கொடுத்திருப்பாங்க. எனக்கு என்னன்னா, இவங்க 2 பேருமே இந்த படத்தை பார்த்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஃபைனலி ஒரு நல்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அடாப்டேஷனை கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட ஆரம்பம் எங்க இதெல்லாம் ஆரம்பிச்சதோ அது ஃபைனலி மூவிஸ்க்கு வந்திருக்கு, லைஃப்க்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்த்திருந்தா பயங்கர பெருமையா இருந்திருப்பாங்க. லிட்டரல் கோட்ஸ், அவங்க 2 பேருமே லிட்டரல் கோட்ஸ். அவங்களுக்காக எடுத்த படம் தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இதுதான் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு சில இனிஷியல் தாட்ஸ். ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்குள்ள இன்டெப்தா ரிவ்யூக்குள்ள போனோம் அப்படின்னா, பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் திஸ் மூவி இஸ் காஸ்டிங் அண்ட் ஆக்டிங். யாரெல்லாம் காஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆக்டிங்ல பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. அந்த மெயின் 6 ஆக்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், பெட்ரோ பாஸ்கல், வெனசா கர்பி, ஜோசப் குவின், எபோன் மாஸ் பக்ராக், ஜூலியா கார்னர் அண்ட் ரால்ஃப் ஃபினசன் 6 பேருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அங்க எங்க யாரா ஒருத்தர் 2 பேர் வந்து கீழே விட்டுருந்தாங்கன்னா இந்த படமே சொதப்பி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த படமே இந்த 6 பேரோட டைனமிக்ஸ்ல தான் இருக்கு. ஸ்டோரி இஸ் வெரி சிம்பிள், ஒரு லீனியன்ட்டான ஒரு ஸ்டோரி தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரிலாம் கிடையாது. பட் அப்படி இருந்துமே இந்த படம் எப்படி வந்து கிரிப்பிங்கா இருக்கு அப்படின்னா, இந்த 6 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த ஃபேமிலியோட அந்த டைனமிக்ஸ், ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ். எனக்கு பிக்கஸ்ட் கன்சர்னா இருந்ததே ரீட் ரிச்சர்ஸ் தான். பெட்ரோ பாஸ்கல் வந்து எனக்கு பெருசா, எனக்கு வந்து நான் பெரிய பெட்ரோ பாஸ்கல் ஃபேன்லாம் கிடையாது. பிகாஸ் இது வரைக்கும் எந்த பெட்ரோ பாஸ்கலோட படமும் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது கரெக்டா இருக்குமா, கரெக்டா இருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்போ, he delivered the best acting performance in the movie அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ வேற யாரையும் என்னால ரீட் ரிச்சர்ஸா பார்க்க முடியல, அதுதான் உண்மை. எந்த கேரக்டர் வேலைக்காகுமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தனோ அந்த கேரக்டர் தான் பெஸ்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்து ரீட் ரிச்சர்ஸா இதுக்கு மேல இவர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன யோசிக்க வச்சிருக்கு. இதை தவிர்த்து மத்தவங்களும் லைக் சூ ஸ்டார்ம் இஸ் த சென்ட்ரல் ஃபோக்கஸ், லைக் பிராங்க்லின் அண்ட் சூ ஸ்டார்ம் சுத்தி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ட்ரெய்லர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வெனசா கர்பி சூ ஸ்டார்முக்கு ஒரு பங்கமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இதை தான் சொல்றேன், ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா ஜெண்டர் மேட்டரே கிடையாது, மேல் ஜெண்டரா ஃபீமேல் ஜெண்டரா அப்படின்றதெல்லாம் கணக்கே கிடையாது. பெர்ஃபெக்ட்டான ஒரு ரைட்டிங்கை சூ ஸ்டார்ம் கொடுத்திருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜானி ஸ்டார்ம் இஸ் மை MVP. பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜானி ஸ்டார்ம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எஸ், லைக் ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆச்சு. பிகாஸ் இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஜானி ஸ்டார்ம் கொண்டு போயிருக்காங்க. அதனால ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் குறைஞ்சே தவிர்த்து மத்தபடி ஜானி ஸ்டார்ம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஜானி ஸ்டார்ம் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு இப்போ என்னவோ கிறிஸ் ஈவன்ஸோட இந்த ஜானி ஸ்டார்ம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. நிறைய பேருக்கு அப்படி தோன்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் எழுதி வச்சுக்கோங்க, ஜானி ஸ்டார்ம் மூவிங் ஃபார்வர்ட் MCU ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சி, MCU ஃபேன்ஸ் நிறைய பேரோட ஃபேவரட்டா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இந்த அளவுக்கு ரைட்டிங்கை வந்து ஜானி ஸ்டார்ம் மேல போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எபோன் மாஸ் as Ben Grimm பெர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவா இருந்துச்சு. லைக் வாய்ஸ்லாம் எல்லாமே ஓகே, கேரக்டரைசேஷன் பக்காவா இருந்துச்சு. லைக் காமிக்ஸ்ல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எப்படி ரீட் வந்து சால்வ் பண்றதுக்கு, லைக் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு பாக்குற ஒரு கேரக்டரோ, பென் வந்து அதுக்கெல்லாம் டைம்ல நான் போய் அடிச்சு நொறுக்க போறேன்ற மாதிரி ஒரு கேரக்டர், அதை பெர்ஃபெக்ட்டா அடாப்ட் பண்ணிருந்தாங்க. ஹி இஸ் தி பெஸ்ட் பைலட். கேரக்டரைசேஷனுக்குலாம் பிரச்சனையே கிடையாது. பட் அண்டர் யூட்டிலைஸ்டோ, லைக் கம்மியா யூஸ் பண்ணிட்டாங்களோ பென் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பென் ஃபோக்கஸ்டா எந்த சீன்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு 1-2 சீன்ஸ் இருக்கு, வரது எல்லாமே நல்லா இருக்கு. பட் இன்னும்
இன்னும் நிறைய பார்த்திருக்கலாம் அப்படின்றது தான் ஒரே ஒரு கன்சர்னா இருந்துச்சு பென்னை பொறுத்த வரைக்கும். ஜூலியா கார்னர் as சில்வர் சர்ஃபர் வாஸ் பெர்ஃபெக்ட். கேலக்டஸ் கோயால கேலக்டஸை வச்சு செதற விட்டானுங்க. அந்த வாய்ஸ் அந்த ஸ்கேல் லைக் எவ்வளவு பெருசா கேலக்டஸ் காமிச்சிருக்காங்க. லைக் இந்த மாதிரி தான்டா எதிர்பார்த்தோம். கிளவுட் எல்லாம் எவன்டா கேட்டான், இதுதான்டா கேலக்டஸ், இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கேலக்டஸை பார்க்கும்போது. சோ 6 பேருமே அவங்களோட வேலையை கச்சிதமா பண்ணாங்க, which is the biggest positive என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்ததா விஷுவல்ஸ். விஷுவலி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் MCU மூவிஸ்னா இதை தான் சொல்லுவேன். ஈவன் தி பெஸ்ட்னு கூட சொல்லலாம் ஒரு சில இடத்துல. அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் இருந்துச்சு. இந்த 1960ஸ்ல இந்த ரெட்ரோ ஃபியூச்சரிசம் லைக் வேற யூனிவர்ஸ், இந்த 828 யூனிவர்ஸ்க்கு போயிருப்பாங்க. வேற யூனிவர்ஸ்ல தான் இந்த படமே இருக்கு. அந்த ஒரு டிசிஷன் வேற யூனிவர்ஸ்ல இந்த படத்தை அமைக்கணும் அப்படின்ற எடுத்த டிசிஷன் வாஸ் அமேசிங். அண்ட் அந்த வேர்ல்ட் பில்டிங் லைக் அவங்க கொடுத்திருக்க அந்த வேர்ல்ட் இருக்குல, அந்த யூனிவர்ஸ் லுக்ட் பியூட்டிஃபுல். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு ஆசை தான், சீக்ரெட் வார்ஸ்லாம் முடிஞ்சு புதுசா ஒரு யூனிவர்ஸ் வச்சு படம் எடுப்பாங்கல, எனக்கு அந்த யூனிவர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் விஷுவலி அவ்வளவு ப்ளீசிங்கா இருந்துச்சு இந்த யூனிவர்ஸ். VFX எல்லாம் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பிச்சு உதறிடுச்சு VFX எல்லாம். அந்த குழந்தையோட VFX மேபி கொஞ்சம் வியர்டா வரலாம், பட் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. VFX was top notch. மியூசிக் மைக்கேல் ஜாக்சன் வந்து பிரிச்சு மெஞ்சிருக்காரு. அந்த மனுஷன் சொல்லவே தேவையில்ல. எந்த படத்தெல்லாம் ஒர்க் பண்றாரோ தரமான BGM கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. த பேட்மேனா இருக்கட்டும், MCU ஸ்பைடர்மேனா இருக்கட்டும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா இருக்கட்டும், அவரோட ஒர்க் வந்து அது ஒரு தனி லெவல்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட சவுண்ட் ட்ராக்கும் ஐகானிக்கா மாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவா நான் எதை சொல்ல நினைக்கிறேன்னா, ஒரு லென்த்தான ஒரு சீக்வன்ஸ் வரும். இன்டர்ஸ்டெல்லார் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா யூ மைட் லவ் தட் சீன். அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும், பயங்கரமா இருக்கும், பயங்கர காஸ்மிக்கான ஒரு சீக்வன்ஸா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்சது அதுவுமே நான் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். அந்த சீனே ஒரு பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். அந்த காஸ்மிக் ஆங்கிள் ஆஃப் திஸ் மூவி இஸ் a big positive அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படத்துல பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்கு ஒரு பில்டப் கொடுத்தானுங்க பாருங்க, அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. லைக் அவன் நினைச்சானே நீ காலிடா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் ஒன்று கொடுப்பானுங்க, அதெல்லாம் பங்கமா இருந்துச்சு. சோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் வரும்போது என்ன இருக்கு அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, ஆனா இன்னும் நிறைய இருந்திருக்கலாமேடா அப்படின்றது தான் என்னோட ஒரு பெரிய நெகட்டிவாவே இருக்கு. உதாரணத்துக்கு நான் பென் கிரிம சொன்னல, அதே மாதிரி வில்லன்ஸ் ரெண்டு பேருமே ஜூலியா கார்னரோட சில்வர் சர்ஃபரும் சரி, கேலக்டஸுமே சரி, பங்கமா இருக்கு, ஆனா இன்னும் நிறைய இருந்திருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் நான் சொல்றேன், இது எல்லாமே இல்லனாலும் இந்த 4 பேர் இந்த ஃபேமிலி வந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா கூட அது கூட எங்கேஜிங்கா இருக்கு. அதுதான் தேவை. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அதுதான், 4 பேரை பத்தி கேர் பண்ண வைக்கணும். என்ன கேர் பண்ண வச்சாங்க, அந்த ஒரு காரணத்தினால ஓகே இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்து பென்னுக்கும் சரி, பென்னோட கேரக்டருக்கும் சரி, கேலக்டஸ் அண்ட் சில்வர் சர்ஃபருக்கும் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஹேவிங் செட் தட், இந்த ஒரு காரணத்தினால படம் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு இந்த கேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் போட்டிருந்தா மேபி இன்னுமே பயங்கரமா இருந்திருக்கும். அண்ட் மோல்மேனோட கேரக்டரும் பெருசா அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்ணல. லைக் எல்லாரும் சொன்னதை வச்சு நான் வந்து மோல்மேனுக்கு பயங்கரமான ஒரு கேரக்டரா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனேன். அந்த அளவுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. பட் யா ஓகே, டீசன்ட், இட் வாஸ் டீசன்ட். அடுத்ததா வந்து நான் பவர்ஸ் சொல்லுவேன். எல்லாரோட பவர்ஸும் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க, பெர்ஃபெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல அப்படின்ற மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். ரீடோட பவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் யூஸ் பண்ணல, ரொம்பவே பேசிக்கான ஸ்ட்ரெச்சிங்கா தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்ட்ரெச்சிங் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. லைக் யூனிக்கா எந்த ஒரு ஷேப்புக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி, லைக் கிரேசியான ஒரு லைக் காமிக் புக்ல வியர்டா என்னமோ ஒரு லைக் சுத்திலாம் போற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஷூஸ்டாமோட பவர்ஸ் வந்து ஓகே, லைக் நல்லா தான் இருந்துச்சு. லைக் நான் வந்து பவர்ஸை காமிச்ச விதம், லைக் பவர்ஸோட CGI-யோ பவர்ஸை பாக்குறதும் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல, பெருசா யூஸ் பண்ணல அப்படின்றத நான் சொல்ல வரேன். இந்த படத்துல ஆக்ஷன் அப்படின்றது வந்து லைக் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதனாலேயே அவங்களோட நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் நம்மளால வந்து பார்க்க முடியல. ஜானியோட பவர்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. பிகாஸ் அடிக்கடி பறந்து போறது தானே அவரோட பவராவே இருக்கு. லைக் நெருப்பை பத்தி வச்சுக்கிட்டு லைக் ஃபுல்லா ஃப்ளேம் ஆகி பறக்கிறது தானே அவரோட பவராவே இருக்கு. சோ அதனால அதை நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. பென்னுக்கு பிரச்சனை கிடையாது, பென்னுக்கு பவர்லாம் எதுவும் கிடையாது. பட் மத்த 2 பேருக்கு அந்த அளவுக்கு பவர்ஸ் பெருசா யூஸ் பண்ண மாதிரி தெரியல, லிமிட்டடா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அதை வேணா மேபி ஒரு நெகட்டிவா சொல்லலாம், கொஞ்சம் கிரேசியா அதனா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். லைக் இதெல்லாம் தான் இப்போதைக்கு எனக்கு தோன்ற நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ். இதை தாண்டி என்னால பெருசா எதுவும் யோசிக்க முடியல. நான் இன்னொரு வாட்டி படத்தை பார்க்க தான் போறேன். நாளைக்கே போயிட்டு இந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்க தான் போறேன். பிகாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு காமிக் புக், இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட காமிக்ஸோட ஃபேனா இருந்த இந்த படத்தை பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் ஹேவிங் செட் தட், போஸ்ட் கிரெடிட்ஸை பத்தி பேசணும்னா 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கு. ஒரு மிட் கிரெடிட், ஒரு போஸ்ட் கிரெடிட். ஸ்பாயில் பண்ணாம சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி வெரி 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 இம்பார்ட்டன்ட். சிம்பிளான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன், பட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். பயங்கரமா எல்லாரையும் ஹைப் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப டீடைலா நான் சொல்ல விரும்பல. செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் இட்ஸ் a fun சீன் தான். அது வந்து நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்ல வருது, அது சும்மா ஜாலியா தான். லைக் ஒரு காமிக் புக், லைக் மார்வலோட ஃபேனா இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னா கியூட்டா இருக்கும் அது பாக்குறதுக்கு. போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த படம் எப்படி டூம்ஸ்டே கூட கனெக்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நிறைய அடுத்தடுத்து பேசும். அடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படமும் கிடையாது. அதெல்லாம் தான் நம்ம பேசிட்டு இருக்க போறோம். ஸ்பெகுலேஷன்ஸ், தியரிஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. எல்லாத்த பத்தியுமே பேசும், எல்லாத்த பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த படத்தோட ரேட்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து 8 to 8.5 குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். இது ப்ராபபிலி இன்க்ரீஸ் ஆகலாம். பிகாஸ் இன்னொரு வாட்டி பார்க்க போறேன், ரீவாட்ச் அப்போ இன்னுமே பெட்டரா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இது என்னோட ரேட்டிங் மட்டும் தான். உங்களுக்கு வேற மாதிரி ஃபீல்
ஃபீல் ஆகலாம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கும் பிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க போயிட்டு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லுங்க. ஐ லவ்ட் இட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பிடிக்கலனாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் எண்டிங் பிரேக் டவுனோட வந்து சந்திக்கிறேன். until then stay safe, see you soon, bye.